ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மின்சார கட்டணத்துக்கான கட்டணம் செலுத்தப்படாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளான AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தற்போது மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்குரிய வாரிசு நிறுவனத்தை பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு மனுதாரருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விஜிதகுமார என்ற சட்டத்தரணியினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் 2019 செப்டம்பர் 12 முதல் 15 வரை வீரக்கட்டியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் திருமணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட 26,82,246.57 ரூபாய் மின்சார கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தான் 7,390 ரூபாய் மாதாந்த மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதற்காக தனது வீட்டின் மின் இணைப்பை துண்டித்த மின்சார சபை லட்சக்கணக்கான ரூபாய் கட்டண நிலுவை வைத்துள்ள வீரக்கெட்டிய இல்லத்தின் மின்சாரத்தை துண்டிக்காமல் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுவது அரசியலமைப்பின் 12 கீழ் 1 பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவது என்று. இருப்பினும் நாமல் ராஜபக்சவின் திருமண மின்சார கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த உயிருடன் இருந்த போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிவாதியான ஜோசித ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் முன்னிலையாகி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதன்போது பிரதிவாதியான ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தனது கட்சிக்காரர் சுகவீனமிட்டுள்ளதால் அவர் வேறு ஒரு திகதியை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் நேற்றைய தினம் சாட்சியமளிப்பதற்காக நீதிமன்றத்தின் முன்னிலையாக இருந்த கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட சாட்சிகளை அடுத்த விசாரணை திகதியில் முன்னிலையாகுமாறு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தெகிவளி மற்றும் ரத்மலானி பகுதிகளில் 7.3 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிரியினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வேளாண் பொறியியலாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர் கடந்த ஜூலை 22ஆம் தேதி அன்று ஷியாரோலியோனிடம் இருந்து புறப்பட்டு அடிஸ் அபாபா மற்றும் தொஹா வழியாக கத்தார் ஏர்வேஸ் வானூர்தியில் இலங்கையை வந்தடைந்தார். அவர் வந்தபோது அவரது கைப்பை சோதனைப்படப்பட்டு விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் அவரது முதன்மை பயணப்பட்டி அதே வானூர்தி வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று மாலை 6:30 மணியளவில் தாமாகவே வந்த தனது பயணப்பட்டியை பெற அவர் விமான நிலையத்துக்கு வந்தபோது சுங்காதிகாரிகள் பயணப்பட்டியை எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது பயணப்பட்டிக்குள் இருந்த 2 கோப்பு வைத்திருப்புகளில் மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கொக்கைன் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை சுமார் 109.9 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 2198 கிராம் கொக்கைன் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் பயணி இல்லாமல் தாமாகவே வந்த பெட்டியாக இருந்த போதிலும் சுங்க அதிகாரிகளால் இந்த துல்லியமான கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைனுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடத்தொழில் படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள் என்று ஜாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கடற்படையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. ஜாழ் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்திய கடத்தொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து எமது கடத்தொழில் மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு செல்கின்றார்கள். இந்திய கடத்தொழிலாளர்களின் இத்தகைய
செயற்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த இந்திய அரசும் தமிழக அரசும் தவறிவிடவிட்டது. இந்திய தமிழக புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதன் பின்னர் அதிகளவிலான இந்திய கடற்தொழிலாளர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் தீபக கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய சட்டவிரோத கடற்தொழிலாளர்கள் எமது கடற்தொழிலாளர்களின் கடலில் வீசியிருந்த பல கோடி பெறுமதியான வலைகளை அறுத்து நாசம் செய்துள்ளனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் தொடர்ச்சியான வருகை எமது கடற்தொழிலாளர்களை வாழ்வாதார நீதியாக பாதிப்பது மட்டுமல்லாது கடற்தொழிலில் இருந்து வேறு தொழில்களுக்கு செல்லவும் நிர்பயித்துள்ளது. இலங்கை கடற்படையிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துங்கள். இல்லையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்துங்கள். எங்களால் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாட்டின் ஜனாதிபதியையும் துறைசார் அமைச்சரையும் சந்தித்து எமது கோரிக்கையை தெளிவாக கூற இருக்கின்றோம். சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே இறையுள்ள எமது கடற்பகுதியை பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் கடற்படையிடம் உள்ள நிலையில் எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கட்டுப்படுத்துங்கள். நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளனர். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் தோற்கடிக்கப்பட்டு அரசாங்கம் அமைச்சருக்கான தனது பலத்தை நிரூபித்துள்ளது. இத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக 152 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக 36 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதன்போது எவரும் வாக்களிக்காமல் இருக்கவில்லை என்று தெரிய வருகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து நாட்டின் சிறைச்சாலை அமைப்பின் நிர்வாகம் மற்றும் மேற்பார்வையில் குறைபாடுகள் நிலவுவதாகவும் அந்த மோதலை தடுக்க நீதி அமைச்சர் தவறிவிட்டார் என்றும் குற்றச்சாட்டி எதிர்க்கட்சிகளால் சபாநாயகரிடம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கையளிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்க்கட்சியின் இந்த முயற்சியை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்ததன் மூலம் ஹர்ஷன நாணயக்காரவை பதவியில் இருந்து நீக்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் முறையிலான மரண சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னணு மக்கள் தொகை பதிவேட்டு திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக இத்திட்டம் தற்போது களுத்துறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இதுவரை காலமும் கைப்பட எழுதப்பட்டு வழங்கப்பட்ட மரண சான்றிதழுக்கு பதிலாக கணினி அடிப்படையிலான தரவு மூலமாகவே இனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் முறையின் மூலம் அதிகாரிகளால் புதுப்பிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு அமைப்பை பராமரிக்கவும் நிறுவனங்களுக்கு இடையே திறமையான முறையில் தரவுகளை பராமரித்தும் கொள்ள முடியும். இதேவேளை பாதுகாப்பான தரவு சேமிப்பு முறையின் மூலம் தகவல்களின் பாதுகாப்பும் உறுதியும் செய்யப்படுகின்றது. புதிய அமைப்பின் கீழ் வழங்கப்படும் ஒவ்வொரு மரண சான்றிதழும் ஒரு சிறப்பு QR குறியீடு இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் டிஜிட்டல் தளம் வழியாக சான்றிதழ்களின் நம்பகத்தன்மையை எவ்வாறு விரைவாக சரிபார்க்க முடியும். மேலும் இச்சான்றிதழ்கள் சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் பொறிக்கப்பட்ட பிரத்யேக தாளில் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்ட நிர்ணய முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஊழல் தடுப்பு பிரிவு தனது தீவிர பங்களிப்பை வழங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ICC ஊழல் தடுப்பு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ எஃப் கிரிப் மற்றும் அதன் சுயாதீன தலைவர் சுமதி தர்மவர்தன ஆகியோர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே மற்றும் விளையாட்டு புலனாய்வு பிரிவின் தலைவர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் சனகடி சில்வா ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இச்சந்திப்பின் போது நடைபெற்ற வரும் விசாரணை நடவடிக்கைகளில் மற்றும் ICCயிடம் இருந்து பெறக்கூடிய சாத்தியமான உதவிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. போட்டிகள் நிர்ணயம் செய்ய வீரர்களை தூண்ட முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் யஃப்னா கிங்ஸ் அணியின் இணை உரிமையாளர் மன்ஜோத் ஹல்ரா மற்றும் மற்றொரு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆகியோர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கைதான சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் 9.5 மில்லியன் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இலங்கை அதிகாரிகளின் இந்த விசாரணைக்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் உளவுத்துறை ஆதரவு உள்ளிட்ட அனைத்து கூட்டு உதவிகளையும் வழங்குமாறு அமைச்சர் சுனில் குமார கமகே ICCயிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 14 வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்திய பாதுகாவலருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமாகியதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் புலன் விசாரணைகளின் பிரகாரம் 2017 ஆண்டு நவம்பர் மாதம் குறித்த பிரதிவாதிக்கு எதிராக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு பிரதிவாதிக்கு எதிராக
எதிராக சட்டமாதிப திணைக்களத்தினால் குற்றப்பகர்வு பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது விளக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிரதிவாதிக்கு தலைமறைவாகி இருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதிவாதிக்கு இல்லாத விளக்கத்துக்கு நியமிக்கப்பட்ட இவ்வழக்கானது சட்டமாதிப திணைக்களத்தின் அரச சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்காந்த் ஸ்ரீயாஸ் நெறிப்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த விசாரணைகளின் பின்னர் தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி வழக்கு தொடர்னர் தரப்புக்கு குறித்த எதிரான குற்றச்சாட்டின் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறித்த குற்ற செயலின் போது பிரதிவாதியால் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகள் குறித்து சிறுமி கர்ப்பம் தரித்தமை, எதிரி வழக்கு விசாரணைகளில் இருந்து தலைமறைவாகியமை மற்றும் சிறுமியின் பாதுகாவலரை குறித்த செயலை புரிந்தமை போன்ற காரணிகள் எதிரிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட பிரதான காரணிகளாக அமைந்துள்ளது என்று மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். மத்திய கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷியை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. இதனை அடுத்து புதிய கல்வி செயலாளராக நரேஷ் பால் ஹக்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் மற்றும் கல்வி முறையில் முழுமையான சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று கோரியும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சரவை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசு நேற்றிரவு திடீரென மத்திய உயர் கல்வித்துறை செயலாளரை மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் பிரதமர் மோடியின் வாக்குறுதியின்படி வினாத்தாள் முறைகேடுகளை மட்டும் விசாரிப்பதற்காக ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை டெல்லி உயர் நீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதியாக அனுகுல வெர்பாலிகா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.